மொபைல் போன் ரேடியேஷனால பறவைகள்லாம் பாதிக்கப்படுது அப்படின்றத ஒரு படம் பார்த்து நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனா ஒரு குறிப்பிட்ட லோ ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன் உங்களை என்ன நம்ம எல்லாரையுமே ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி மெல்ல 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 கொண்டுகிட்டே வருது. அதுதான் இப்ப பரபரப்பா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வைஃபை. இது ஒரு லோ ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணிருக்காங்க. ஒரு செடியை நார்மல் ஜோன்ல வளர்க்குறாங்க, அதே செடியை ஒரு வைஃபை ஜோன்ல வளர்க்குறாங்க. நார்மல் ஜோன்ல அந்த செடி நார்மலா வளருது, ஆனா வைஃபை ஜோன்ல அதே செடி கொஞ்சம் கம்மியா தான் வளருது. ஒரு வைஃபை ஜோன்ல நம்ம ரொம்ப நேரம் இருந்துகிட்டே இருக்கிற போது நம்ம தூக்கம் பாதிக்கப்படுது, நம்மளுடைய செல்ல growth பாதிக்கப்படுது, பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு இஷ்யூஸ்லாம் ஆகலாம், ஏன் கேன்சர்லாம் கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிற போது இந்த வைஃபை ரேடியேஷன்லாம் வேணாம், வைஃபையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு போக முடியாது. ஆனா ஒரு சிம்பிளான உணவு பழக்க வழக்கம் மூலமா இந்த வைஃபை ரேடியேஷன்ல இருந்து நம்மளை நாமே ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் சீசேம் ஆயில் நம்ம உடம்புல எடுத்துக்கிறது மூலமா. இந்த சீசேம் ஆயில் எங்க அமேசான் காடுகள்ல கிடைக்குதா அப்படின்னாக்கா கிடையாது. நீங்க நானு நம்ம எல்லாருமே காலாகாலமா உபயோகிக்கிற நல்லெண்ணெய் தான் சீசேம் ஆயில். நல்லெண்ணெயை நம்ம உடல்ல எடுத்துக்கிற போது அதுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட காம்பனன்ட், ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நம்ம செல்லை சுத்தி, நம்ம டிஎன்ஏவை சுத்தி ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரை உண்டு பண்ணுது. அந்த ப்ரொடெக்டிவ் லேயர் நம்ம டிஎன்ஏவையும் செல்லையும் டேமேஜ் பண்ணாம பாதுகாக்குது. ஸோ அதனால நம்ம உணவு பழக்க வழக்கங்களை நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறோம் அப்படின்ற போது உடல் சூடு மட்டும் தணிக்கப்படுறது இல்லாம யூவி ரேடியேஷன், இந்த மாதிரி வைஃபை ஜோன்ல இருக்கிற ரேடியேஷன், எல்லா ரேடியேஷன்ல இருந்துமே நம்ம உடம்ப நல்லெண்ணெய் ப்ரொடெக்ட் பண்ணுது. உங்க நேரத்திற்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.